குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சூப்பரான வீடியோ பற்றி பேச போகிறேன். அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து படித்தவங்க தான் நல்லா டிப்டாப்பாக வேலைக்கு போய் நல்லா கை நிறையா சம்பாதிக்கணும். படிக்காதவங்க பிள்ளைகளை வச்சுருக்கவங்க வீட்டை விட்டு வெளியேற முடியாது, அவங்க எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பற்றி கவலையே வேண்டாம், சரிங்களா? இனிமேல் நம்ம படிக்கலைன்னாலும் பரவாயில்லை, ஆனால் கை நிறையா சம்பாதிக்கலாம், வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணி இது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே. இப்போ என்னென்னா, இப்போ படித்தவங்க மட்டும்தான் டிப்டாப்பாக வேலைக்கு போய் கை நிறையா சம்பாதிக்கணும், இப்போ படிக்கலை அதனால் நம்ம காட்டு வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு நினப்பை அப்படியே மறந்துடுங்க, சரிங்களா? நம்ம படிக்கலைனாலும் நம்மளாலையும் கை நிறைய சம்பளம் வாங்க முடியும். அது எப்படிங்கிறத பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? இப்போ வந்து ஆன்லைன்லேயே வீட்டில் கொஞ்சம் டைம் கிடைக்கும்ல, அந்த டயத்தில் வந்து எப்படி நம்ம வந்து சம்பாதிக்கலாம், என்ன பண்ணால் நம்மளாலையும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ வந்து ஆன்லைனில் இது யூடியூப் இருக்குது, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இப்படின்னு நிறையா இருக்குல்ல. அதில் வந்து நம்ம கரெக்டான செட்டிங்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு டெய்லி ஒரு வீடியோ, முடியலையா 2 நாளைக்கு ஒரு வீடியோ, முடியலையா வாரத்தில் 2 வீடியோ, என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு டைம் கிடைக்கிற அன்றைக்கி, அது வந்து இப்போ புதன்கிழமை போட்டால் புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை போட்டால் செவ்வாய்க்கிழமை, அந்த மாதிரி அந்த கரெக்டாக டயத்தை மட்டும் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அந்த டயத்துக்கு ஒரு 3 நிமிஷமோ 5 நிமிஷமோ உங்களால் முடிஞ்சதை வீடியோ போட்டு அதை வந்து கரெக்டான தம்ப்லைனு, டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷன் வச்சு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா ரீச் ஆக அதே உங்களுக்கு போதுமான அளவு வருமானம் வந்துடும், சரிங்களா? அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதனால் வேலைக்கு போக முடியல, பிள்ளைங்க இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால அதனால வேலைக்கு போக முடியல, சரிங்களா? இப்போ வந்து யூடியூப்பில் எனக்கு தெரிஞ்ச யூடியூப்பில் நல்ல ஒரு ரீச் இருக்குது. எப்படின்னா, இப்போ நீங்கள் வீட்டு வேலை செய்கிறீங்கல்ல, அதை ஒரு வீடியோவாக எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து கண்டென்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கிங்கை பற்றி போட போகிறீங்களா, இல்லை பிளாக் டெய்லி நடக்கிறத பற்றி போட போகிறீங்களா, இல்லாட்டி ஏதாவது கவிதைகளை பற்றி போட போகிறீங்களா, இல்லாட்டி ஒரு குழந்தையோட ஆட்டிடியூடை பற்றி போட போகிறீங்களா அப்படிங்கிறத வந்து ஏதாவது ஒன்று வந்து உங்கள் மைண்டில் இப்போ மோட்டிவேஷன் இருக்குது அந்த மாதிரி போடுறீங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக மைண்டில் செட் பண்ணுங்க, சரிங்களா? என்ன போடலாம், உங்களுக்கு என்ன வரும், எதை உங்களுக்கு ஈஸியாக வரும் அப்படிங்கிறத பற்றி நல்லா தெளிவாக முடிவு எடுத்துக்கோங்க. அப்படி முடிவு எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க, இப்போ காலையில் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் வெளியில் வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா, அந்த டைமில் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த டயத்தில் ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கிங்க. ஒதுக்கிட்டு உங்களுக்கு கரெக்டாக ஒரு செல்லு மட்டும் இருந்தால் போதும். அதில் நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கிற நல்லா தெளிவாக பேசுங்க, சரிங்களா? பேசிவிட்டு அதுக்கு வந்து நல்லா எடிட் பண்ணுறது எல்லாமே செல்லில் இருக்குது. நல்லா எடிட் பண்ணிவிட்டு அதுக்கு கரெக்டான ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே, லாங் வீடியோனா 3 நிமிஷத்துக்கு மேலே போட்டு அதை வந்து நான் எடிட் பண்ணி நல்லா டைட்டில் வச்சு தம்ப்லைன் செட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் நல்லா ரெடியாக போட்டுட்டு அதை என்றைக்கு போகிறீங்களோ அன்றைக்கி அப்லோட் பண்ணிடுங்க. அன்றைக்கி அப்லோட் பண்ணிட்டிங்கன்னா அதை வந்து தொடர்ந்து அதை அடுத்தடுத்து அப்படியே செய்யுங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நாளைக்கு ரீச் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நல்லா ரீச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அதுவே போதுமான வருமானமாக இருக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சீரியல் பார்க்குறேன், இல்லை எனக்கு வேலைக்கு போகணுங்கிற அந்த கவலையே விடுங்க. வேலைக்கு போகாமல் என்னால் சம்பாதிக்க முடியலைங்கிற கவலையை விட்டுட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணால் அடுத்து எப்படி சம்பாதிக்கலாம், இதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம்னு ஒவ்வொரு செட்டிங்காக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு நல்லா ஃபாலோ பண்ணி அதை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு வீடியோ போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இதுவே 10,000க்கு மேலே, ஆரம்பத்தில் 10,000க்கு மேலே நீங்கள் சம்பளம் வாங்கலாம். உடனே இது பண்ண முடியாது, அதுக்கும் கொஞ்சம் கஷ்டப்படணும். அதாவது சீரியல் பார்க்குற டயத்தை ஒதுக்கி இதுக்கு பண்ணோம்னா ஒரு 3 மாதமோ 6 மாதமோ கரெக்டாக கண்டென்ட் போட்டோம்னா நல்லா ரீச் ஆகிடுச்சுன்னா 3 மாதத்துலேயே நல்லா வந்து வருமானம் வாங்கிடலாம், சரிங்களா? அப்படி நல்லா தெளிவாக புரிஞ்சு ஒவ்வொரு விஷயமா பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லான ஒன்றா இருக்கும். இதை படித்தவங்க, படிக்காதவங்க, வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்க, குழந்தைங்கள வச்சுக்கிட்டு இருக்கவங்க, இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, வீட்டில் இருந்து இது ஒரு சைடு பிஸ்னஸ் மாதிரி தான். இதை கரெக்டாக பண்ணிட்டோம்னா இது உங்களுக்கு லைஃப் லாங் வந்துடும். அதை கரெக்டாக செட்டிங்ஸ் மட்டும் கரெக்டாக கொண்டு போயிட்டோம்னா நல்லா ஒரு முக்கியமானதாக ஒன்று, அதான் ஒரு வருமானம் வந்துடும் சைடாக, சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோ போடலாங்கிறத எனக்கு சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.